தேமுதிக ஆரம்பித்த பொழுது மதுரை தொகுதியில் தான் விஜயகாந்த் போட்டிடுவார்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்துட்டு விருதாச்சலம் தொகுதியில் தான் கிளம்புறங்கினார். அதுபோல் விஜய் நாகப்பட்டினம் தொகுதின்னு சொன்னாங்க. அடுத்து இப்போ மதுரை மேற்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த தொகுதியில் ஒன்றாலும் அவர் ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு நடிகர். தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் எங்கே வேணால் அவர் நிற்கிறேன், எங்கே நின்னாலும் அதுக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றதை மறுக்க முடியாது. ஆனால் மதுரையை வச்சு மையமாக வச்சு இறங்கும்போது அது ஒரு அரசியல் களத்தில் ஒரு திருப்பு முனைன்றதை நம்ம மறுக்க முடியாது. அந்த வகையில் விஜய் அவருடைய திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா மதுரைன்ற படத்தில் மதுரை கலெக்டராக நடிச்சிருப்பார். அப்புறம் இந்த போக்கிரி, அது அவருடைய புகழ்பெற்ற கில்லி திரைப்படம்லாம் மதுரை பின்னணியாக தான் வச்சுருக்கு. அந்த வகையில் மதுரை திரைப்படங்கள் அவருக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வேலாயுதம் படத்தில் கூட அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் பேர் ரசிகர்கள் அவரை பார்க்க திரண்டாங்க. அப்போ மதுரை மற்றும் அந்த சுற்று வட்டாரத்தில் நடிகர் விஜய்க்கு ஒரு பெரிய ஓட் பேங்க்கு இல்லாட்டி அவருடைய ரசிகர் பட்டாளம் இருக்குது. அந்த அடிப்படையில் மதுரை மேற்கு தொகுதியை விஜய் தேர்வு செய்வாரா அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த சாய்ஸ் லிஸ்ட்டில் மதுரை மேற்கும் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. சரி, ஒருவேளை சென்டிமெண்ட்டுக்காக வேலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி இந்த மாதிரி இடங்களில் விஜய் நிற்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அதே கட்சியில் பேசுகிறாங்க. மாவட்ட செயலாளர்கிட்டையும் அந்த பூத் ஏஜென்சிக்கிட்டையும் எந்த தொகுதியில் நின்னால் விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே வரக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஆனந்த், அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் ஆனந்த் தொடர்ச்சியாக கேட்டுட்டு வர்றாரு. அதுக்காக ஒரு படிவம் நிரப்பப்படுது, அவங்கள்ட்ட கொடுக்கப்படுது. இந்த படிவத்தில் சில கேள்விகள் கேட்கப்பட்டு எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க, எத்தனை பெண் வாக்காளர் இருக்கிறாங்க, அவருடைய வெற்றி வாய்ப்பு என்ன, நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதில் அந்த பேஸ் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாங்க. அந்த ரிப்போர்ட்டின் முடிவில் அடிப்படையில் தான் விஜய் எந்த தொகுதியை டிக் செய்வார் அப்படின்றத நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒன்று சென்டிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி மதுரையில் இருக்கக்கூடிய மேற்கு தொகுதியாகவும் இருக்கலாம் அப்படின்றது இப்போ இறுதிக்கட்டமாக அந்த கட்சியுடைய பனையர் வட்டார தகவலில் நம்மகிட்ட சொல்கிறாங்க.